2026 சட்டமன்ற தேர்தல் தாடி பாலாஜியோட ஸ்பேஸ் என்னவா பொறுத்து தான் பார்க்கணும். வேற ஏதாவது ஐடியா வச்சுருக்காங்க? இல்லை, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும். பட்டு பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்றத. ஆர்வமாக இருக்கீங்களா? இது ஆர்வத்தை விட நீங்கள் வந்துட்டு உண்மையாகவே வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் என்னுடைய உதவி. ஆர்வத்திலையோ இதில் சார் நீங்கள் ஒரு பதவி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சும்மா அந்த கொடியை கட்டிக்கிட்டு ஓகேவா ரோட்டில் துட்டு கொடுக்காத போயிடுறது அந்த வேலையை வச்சுக்கூடாது சார். நீங்கள் பண்ணால் சின்சியராக இருக்கணும். நான் எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்களையும் சொல்கிறேன் சார். ஒரே விஷயம், தலைவருக்கோ தலைமைக்கோ தலைவலி கொடுக்குற மாதிரி எவன் இருந்தாலும் தூக்குங்க. யாரான்னு தூக்கிங்க. அது தூக்குனா பதவியில் தூக்க சொன்னேன். கரூர் சம்பவத்தில் புஷ்யானந்தி பண்ணி தலைமறைவாக இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழக்கு பதிவு பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த மாநாட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு மாநில செயலர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளரை பொதுச் செயலாளர் விட்டே கொடுக்கக்கூடாது. எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் அவர் அந்த வேலையை பார்த்துருக்காரு. அவரு இப்போ உள்ள இருக்காரு. என்ன பண்ண முடியும்? அதாவது இந்த இடத்த ஆய்வும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த கேட்டதும் இவங்க தான், இவங்க சைன் போட்டதும் இவங்க தான், எல்லாமே இவங்க தான் பரிசு கேட்டிருக்காங்க. இல்லை விஜய் சாருக்கு கரூரில் இப்படி ஒரு தெருவு இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஒன்றா போய் முன்னாடியே பார்த்துட்டு இதை பார்த்துருக்கேன் சார், இது இந்த மாதிரி இருக்குது சார். ஒரு நாள் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, சார்கிட்ட இருந்திருந்தேன் பேசினேன் அப்படின்னா ஒரே வார்த்தை அதுக்கு முன்னாடி நான் போய் பார்த்து இந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்குது சார் இந்த இடம், இல்லை இதை பண்ணலாமா, இல்லை க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா அவுட்டரில் எங்கே பண்ணிடலாமா சார், அது சேஃபாக இருக்கும் நமக்குன்னு இந்த விஷயத்த கூட ஒரு தலைவர்கிட்ட எடுத்து சொல்ல முடியல, உங்களால் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு? இப்போ வரைக்கும் அப்ஸ்காண்டிங் இருக்காரு, தனிப்படையில் அமைச்சு அவரை தெரிவித்திருக்காங்க. ஒரு கட்சியோட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறது வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து கட்சியோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவருக்கு தான் தெரியணும், அவரு தான் புரியணும். மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைவர் உறுதுணையா அந்த நேரத்தில் இருக்குங்களா அவரு? நீங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க, எஃப்ஐஆர் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலே எஃப்ஐஆர் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எஃப்ஐஆர் பயப்படாம நான் அந்த இடத்துல இருக்கேன். இப்போ அண்ணாமலை சொன்னார் ஒரு கேஸ், நான் இதே பிஜேபி ஆஃபீஸ்ல இருக்கேன். இப்போ இல்லை, காலையில 11 மணில இருந்து 6 மணி வரை இங்க இருக்கேன். உங்களுக்காக 8 மணி வரை இங்க இருக்கேன். இனி வந்து கைது பண்ணுங்கன்னு சொன்னார். இதுதான் ஒரு தலைவரோட ஒரு அழகு. இவரு புஷ்யானந்த் அது மாதிரி சொல்லிட வேண்டியதான், நான் இந்த இடத்துல இருக்கேன், யாரை கைது பண்ணுங்கன்னு சொல்லிட வேண்டிய. ஏன் சார் ஒழிஞ்சிருக்கு இங்க வாங்க, நாங்க தான் எப்படி சொல்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.